அண்ணன் அடிச்சா உனக்கு கோவம் வருதோ? கதிரு, அடிதடிலாம் வேணாம்னு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கதிரு, விடுறா விடுறா அவனை, விடு, பேசி தீர்த்துக்குவோம். சொல்றான். அம்படி திமிர அவனுக்கு. யாரோட போடா. தங்கச்சி மேல கை வைக்க. யாரா கேக்குறீங்க? யாரா கேக்குறீங்க? சாப்பிடற தங்கச்சி கஷ்டப்பட்டு கேக்குறீங்க. ஏய், உன்னை சாவடிச்சிருவா. ஏய். போடா. யாரு மேல கை வைக்கிற? அவன் ஏன் போயிட்டா? சக்தி மேல் போயிட்டா. தொலைச்சிருவோம். ஐயோ, என்னாச்சு? எதுக்கு சண்டை போட்டுக்கறாங்க? குமார் வழியில ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிட்டு இருந்தான். அத நாங்க பாத்துட்டோம். ஐயோ, அத கதிர் கேக்க போய் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போங்க மெதிச்சிட்டு வெச்சுக்க. யாரை மிதிப்பேன்னு சொல்ற? ஈரா. மெதிப்பா. எங்க மிதி பாப்போம். இங்க பாருங்க, என் தம்பி ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துச்சு. என்ன பண்ணுவ? யாரு என்ன வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டேன், தொலைச்சு கட்டிடுவேன். எம்பட்டு நேரம் என் பையனை உன் தம்பி போட்டு அடிச்சானா? அப்ப எங்க போயிருந்தா? வந்துட்டா புதுசா வானத்துல இருந்து. சும்மாலாம் என் தம்பி அடிக்க மாட்டான். உங்க பையன் பண்ண வேலை அந்த மாதிரி. கேளுங்க அவன்கிட்ட. புள்ளைய ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல. சண்டைனது வந்துருவீங்களே அப்படியே நீங்கலாம். ஏய், எந்த காரணமா இருந்தாலும் என் பையன் மேல கை வைக்க கூடாது. முதல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா? திடீர்னு வந்து குச்சிட்டா? நீங்க பேசுங்க முதல்ல. ஏன்பா இங்க என்னப்பா நடக்குது? ஏன்பா இப்படி கடந்து அடிச்சுக்கிறீங்க? அப்பதா அத உங்க ஆசை பேரங்கிட்ட கேளுங்க. இந்த பொறுக்கி என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா? என் பையனை பொறுக்கிட்டு அடிச்சு கைகால அறுத்துறோம். டேய், ஐயோ, ஏன்பா? நீங்களாவது சொல்லுங்களே. ஏய் பையனே, அவனை சொல்லி வைங்க. ஒரு நிமிஷம் இருடா, என்னன்னு கேப்போம். நீ அமைதியா இருடா. டேய் குமார், இவன் எதுக்குடா அவனை அடிக்க வந்தா? என்னடா பண்ண? என்ன பண்ண? அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். அதுக்கு இந்த பரதேசி பையன் கை நீட்டுவானா? இந்த மாதிரி அவன் பண்றதுக்கெல்லாம் பறிஞ்சு பேசிதான் இப்படி புள்ளைய வளர்த்து வச்சிருக்கிய. உனக்கெல்லாம் என்ன மண்ணா கட்டிக்கிட்டா கல்யாணம்? மூஞ்சி போறணும். ஏய், வார்த்தையை அளந்து பேசு. அவன் சக்திவேல் பையன். அவன்கிட்ட பேசுறத நினைச்சிட்டு பேசு. ஏய், உனக்கு ஊர்ல வேற ஆளை கிடைக்கல அடி கல்யாணம் பண்றதுக்கு? இந்த கழிசரை தான் கிடைச்சா நான் காதலிக்கிறதுக்கு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசாத குழலி. எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க அம்மாவுக்கு புரியலையா? கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நீ பண்ண வேலைய சொல்றா. என்கிட்ட நல்ல வாயாடினல, இப்ப வாய் திறந்து உங்க அம்மா கேக்குறாங்க, பதில் சொல்லு. கல்யாணம் பண்ணா ஒழுங்கா வச்சு வாழணும். அதெல்லாம் புரியாதவனுக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு தான் என் தங்கச்சியை எழுதிட்டு போய் கடத்தி வேற வச்சு கல்யாணம் பண்ணியா நீ? ஏமா, நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கியே, அவன் அப்படி என்னதான் பண்ண அத சொல்ல. இந்த பொறுக்கி எவ்வளவு ஒரு மேனா மினிக்க கூட்டிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவ தலைய தடவுறான், கைய புடிக்கிறான், இடுப்ப புடிக்கிறான். 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு வர போறாங்க. ச்சே. டேய் குமார், குழலி சொல்றதெல்லாம் நெசமா? அட என்ன மாமா நீ சும்மா நெசமா வெசமானு விசாரிச்சுக்கிட்டு இருக்கற? நான் தான் என் கண்ணால பார்த்தேன்னு சொன்னனே. நான் மட்டும் இல்ல, தா கதிர மீனா 2 பேரும் தான் பார்த்தாங்க. கேளு. கூட சுத்துறது மட்டும் இல்ல, அவளுக்காக அரசியவே கைய வாங்கியிருக்கான் இவன். அயோக்கியம். அதையும் கதிர் பார்த்திருக்கான். குமார், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கியா? புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படிதான் இருக்கும். அது கேட்கறதுக்கு அப்படியே குடும்பத்தோட வந்துட்டீங்க. வேற வேலை வெட்டி இல்ல? போயிடா, போய் வேலையை பாருங்கடா. பொழுது விடிஞ்ச பொழுது போல நை நை நை. டேய் இருடா இரு. ஏன்டா? என்னடா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கற நீ? என்ன அப்படி இப்படி இருப்பாங்க? கட்டிட்டு வந்தவள கை வாங்குறது, வேற எவ கூடவ நின்னு பேசுறது, என்னடா பழக்கம் இதெல்லாம்? குமாரு, நான் உன்னை அப்படியேடா வளர்த்தேன் குமாரு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தப்போ உன்னையும் அவளையும் நல்லா தானே பாத்துக்கிட்டேன். அப்புறம் அவளை வச்சு சந்தோஷமா வாழறதுக்கு உனக்கு என்ன கேடு? திமிரு வேற என்ன? அம்புட்டும் திமிரு. ஏய், அதெல்லாம் என்னடா பெரிய இவன் மாதிரி பாஞ்சிட்டு வர? இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான். சொல்லுவேடா வேண்டாம். தங்கச்சி கொண்டுனா அண்ணன் கேட்கதான் செய்வான், பாஞ்சுக்கிட்ட வரத்தான் செய்வான். இது பாரு, நல்லவனா இருந்தா அவனை பதில் சொல்ல சொல்லு. நான் எதுவும் செய்யலன்னு சொல்ல.
குடும்பமா சேர்ந்து நகை நட்டு போட்டு காரு பைக் பங்களான்னு வாங்கி கொடுத்து பெரிய மண்டபத்துல 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு விருந்து வச்சு கல்யாணம் பண்ணி என் கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அவளை. ஆஹா இது வேற. அப்படியே நியாயம் கேட்க வந்துட்டீங்க. வாங்க. ஓ பொறுக்கி பயல, உனக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் வேற கேக்குதா? ஏய், பொறுக்கி. அடி வாயில ஒண்ணு போடு. ஏய் சும்மா இருடி நீ வேற. மா நீ பேசாம இருமா. செத்தடா நீ. ஏய், வாடா. குடிக்க அவன. குமாரே சொல்லிட்டு இருக்கல இல்லண்ணே ஐயோ குமார் சொன்னா கேட்கவே மாட்டியா? இல்லண்ணே வரமாட்டேன். சொல்லி வேண்டாம் அவங்கிட்ட பண்ணு. மூஞ்சியும் ஆளும் பேசுற பேச்சும் பாரு. நம்ம ஒண்ணுமே இல்லாதவங்கள்ட்ட வந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான். என் தங்கச்சிக்கு கிலோ கணக்குல நகையை போட்டு பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்துறதுக்கு வக்கலாதவங்க நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாரையும் கூப்பிட்டு 1000 கணக்குல சிறப்பா கல்யாணத்தை நடத்தி இருப்போம். ஆனா அது யாருக்கு? நல்லவனுக்கு. உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு கிடையாது. கடத்தி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு பேச்ச பாரு பேச்ச. கிளி மாதிரி பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு குரங்கு மாதிரி ஒருத்திய வண்டியில ஏத்திட்டு போறல நீ. உன அதுவும் எங்களை பார்த்தோன்னு அப்படியே வெனனே வெறுப்பேத்துறான். வண்டி இப்படி அப்படியே எடுத்துட்டு போய் ஆளும் மூஞ்சியும். எப்படா எவ்வளவு ஒருத்தியோட ஊர் சுத்துற? ஒருத்தியோட இல்ல 10 பேரோட கூட நான் ஊர் சுத்துவேன். அதான் கேக்க நீங்க யாரு? பக்கத்துல சுத்துவியா? நீ யாரா கேக்க? ஓவரா பேசாத. இங்க பாரு, என் அண்ணன் மேல கைய வச்ச அம்படத்தை சொல்லிட்டேன். ஏய், என்ன? ஏமா இம்பிட்டு நேரம் உன் புருஷன் அடி வாங்கினப்ப அப்படியே உனக்கு இனிச்சுதோ, உன் அண்ணன் அடி வாங்குறப்ப கசக்குதோ? இங்க பாருங்க, எங்க அப்பா நானு எங்க குடும்பமாவே அரசி மேல கோவமா இருக்கலாம். அது அரசி பண்ண விஷயத்தினால. அரசி மேலலாம் எங்களுக்கு கோவம் இல்ல. அரசி வருத்தப்படுற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணீங்க தொலைச்சிருவேன். ஓ, இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க எல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். வருத்தப்படுவீங்கன்னு இப்பதானே தெரிஞ்சிச்சு. அதுக்கும் சேர்த்து வச்சு இவளை இனிமே எப்படி கஷ்டப்படுத்த போறேன்னு பாடுறா. டேய் ஒண்ணு. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? டேய் அறிவு கெட்டுத்தனமா பேசிட்டு இருக்காத. நெசமாதான் சொல்றேன். உங்களை அழ வைக்க இவளை டார்ச்சர் பண்ணதாண்டா செய்வேன். டார்ச்சர் பண்ணுவியா? பண்ற. சண்டைய நிறுத்துடா. விடுங்க மாமா. அடிதடி சண்டை எல்லாம் வேண்டாம்டா. ஒரே குடும்பமா இருந்துட்டு ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? அதா என்ன உனக்கு மூளைகளை குழம்பு போயிடுச்சா? எது ஒரே குடும்பம்? ஓடி காலுங்க ஏணி வச்சாலும் எட்டாதாத்தா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா தம்பி? குமாரு, நீ பண்ணது தப்பு தானே குமாரு? எதுக்கு வேற ஒரு பொண்ணு கூட நீ போய் சுத்திக்கிட்டு இருக்க? தெரியுமா, நான் அப்படிதான் சுத்துவேன். அப்புறம் என்ன? மண்ணாங்கட்டிக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. எவளையாவது கூட்டிட்டு ஓடி இருக்க வேண்டியதானே? பொறுக்கித்தனமா? ஏய், நான் என்ன ஆசைப்பட்டடா உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண? அவ தாண்டா ஓட்டிட்டு வந்து நின்று என் உயிரை வாங்கிட்டு இருக்கா. ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்காளா? ஆமாண்டா, ஒட்டிக்கிட்டு தான் வந்தா. இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு மூஞ்சினி. இவ கூட வீட்டுல இருக்கிறதே பெரிய விஷயம். இதுல நான் ஒழுக்கமா வர இருக்கணுமா? இவ மூஞ்சிய பார்க்கவே அப்படியே பத்திக்கிட்டு வருது எனக்கு. ஏய், என்ன ஆனவன் பேசிட்டு இருக்க நீ? பல்ல உடைச்சிருவேன். உன் முகரைக்கு வந்து கியூல வர நிப்பாளுங்க. தூ. நிக்கிறாங்க தான்.